தரமான பாக்கெட் நாவலே போதும் அப்படின்றத இந்த படம் மூலமா உணர்த்தியிருப்பாரு இயக்குனர் அறிவழகன். இந்த பாக்கெட் நாவலோட விலை வெறும் 20 ரூபாய் மட்டும்தான். ஒரு பாக்கெட் நாவல்ல இருந்து சிறந்த திரைக்கதை எழுதின அறிவழகனுடைய திறமை ஒரு புறம்னா, ஒரு பாக்கெட் நாவல்ல இவ்வளவு தரமான கதையையும் ஆழமான தகவல்களையும் தந்த ராஜேஷ்குமாரோடைய திறமை வேற லெவல்னு தான் சொல்லணும். நாவல்ல சொன்ன கதையும் படத்துல சொன்ன கதையும் கம்ப்ளீட்டா வேறையா இருந்தாலும், நாவல்ல உள்ள 70% விஷயங்களை தன் திரைக்கதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு இயக்குனர் அறிவழகன். அதற்கான கிரெடிட்டையும் ராஜேஷ்குமாருக்கு கொடுத்துட்டாரு. நாவல்ல உள்ள கதிர்மணியன் பூவரசன் கதாபாத்திரங்களை திரைக்கதையில அரவிந்த் அபிநயாவா மாத்திருப்பாரு. கதிர்மணியனுடைய அம்மா கேரக்டர் சுபத்ராவை திரைக்கதையில வெற்றி அரவிந்துடைய அம்மா கேரக்டருக்கு பொருத்தியிருப்பாரு இயக்குனர் அறிவழகன். அதுபோக நாவல்ல பூவரசிக்கு வரக்கூடிய பிளாக்மெயில், வில்லனுக்கு பூனைக்கண் மாதிரியான சில விஷயங்களையும், நாவலுடைய ஒவ்வொரு அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதும் ராஜேஷ்குமார் கொடுக்கிற பெட்டி செய்திகளையும் தன்னோட திரைக்கதையில சேர்த்திருப்பாரு இயக்குனர் அறிவழகன். அமெரிக்கா உட்பட பல வெளிநாடுகள்ல ரொம்ப சாதாரணமாகவும், இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் ரொம்ப சென்சிட்டிவாகவும் பார்க்கப்படுற செயற்கை கருத்தரித்தல் முறையை மையமாக வச்சு வெளிவந்த ஒயிட் காலர் கிரைம், அதாவது மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் படம் தான் குற்றம் 23. ஒரு கட்டத்துக்கு மெடிக்கல் சயின்ஸ் வளரும் போது அந்த கட்டத்தில் அது மெடிக்கல் கிரைமாகவும் மாறுது. உதாரணமாக, கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஒரு குழந்தை ஆணா அல்லது பெண்ணா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற கருவி கண்டுபிடிக்கப்படும் போது அந்த வசதியை யூஸ் பண்ணி பெண் குழந்தைய கருவிலே அளிக்கிற மெடிக்கல் கிரைமும் அதே கட்டத்தில் உருவாகிடுது. இதே மாதிரி தான் செயற்கை கருத்தரித்தல் முறையும். ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாத தம்பதிகளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் முறை மூலமா உயிரணுக்களை பெண்ணோட கர்ப்பப்பைக்குள்ள செயற்கையாக செலுத்தி குழந்தையை உருவாக்குற முறை. இந்த மெடிக்கல் சயின்ஸை ஃபேஷனுக்காக, அதாவது இயற்கையாகவே குழந்தை பெற்றுக்கிற வாய்ப்பு இருக்கிற சில பணக்கார பெண்கள் கூட தங்களோட ஃபேவரட் செலிபிரிட்டிஸுடைய உயிரணுக்களை வாங்கி தங்களோட உடலில் செலுத்திக்கிற மாதிரியான செயல்களையும், இந்த சொசைட்டியில் குழந்தைகள் இல்லாத பெண்களுக்கு கிடைக்கிற அவமதிப்பையும் அதனால் அவங்களுக்கு ஏற்படுற மன கஷ்டத்தையும் சாதகமாக எடுத்துக்கிட்டு சில டாக்டர்ஸ் அவங்களோட பர்மிஷனே இல்லாமல் அவங்களோட ஹஸ்பண்ட் அல்லாத மற்ற மனிதர்களுடைய உயிரணுக்களை பெண்கள் உடலில் செலுத்தி சம்பாதிக்கிற மெடிக்கல் கிரைமையும், அதை தெரிஞ்சுக்கிட்ட மெடிக்கல் மாஃபியா சில பேர் அந்த பெண்களை முரட்டி பணம் பிடுங்கிறதையும், அப்படி இல்லைன்னா கொலை பண்ணுற மாதிரியான கிரைமையும் பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பேசுகிற படம் தான் குற்றம் 23. தாய்மை அப்படின்ற கான்செப்டையும் உணர்வையும் எந்தவித போலித்தன்மையோ எக்ஸாசரேஷனோ இல்லாத ப்ராக்டிக்கலாக காண்பிச்ச ஒரு சில தமிழ் படங்களில் குற்றம் 23 ஒன்று. கடைசியில் நல்ல மெசேஜ் சொன்ன படம் ஓடாது அப்படின்னு ஆடியன்ஸை குறை சொல்லுவாங்க. அதுக்கு மாறா பெற்று எடுப்பது மட்டுமல்ல, தத்தெடுப்பதும் தாய்மை தான் அப்படின்ற இந்த படத்தோட மெசேஜ் படத்தோட கருவுக்கும் கதைக்கும் நேர்மையை கொடுக்குற வகையில் கணக்கச்சிதமாக பொருந்திருக்கும். படத்தோட ஆரம்பத்திலேயே இது பற்றின செய்தி சொல்லப்பட்டிருக்கும். அந்த விஷயம் இந்த மெசேஜ் வலிஞ்ச திணிச்ச மாதிரி இல்லாமல் படத்தோட ஒன்றி இருக்கும். இந்த படத்தோட அபிநயாவுடைய கேரக்டர் பல இந்திய தமிழ் பெண்களுடைய நிலைமையை பிரதிபலிக்கிற வகையில் அமைஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு இந்த எமோஷனல் மிக்க கேரக்டர் ஸ்கெட்ச் திரைக்கதையை வலுப்படுத்தி இருக்கும். அபிநயா கல்யாணமாகி 6 வருஷமாகியும் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. அந்த மன வலியை காட்டிலும் தன்னோட மாமியாருடைய வசை சொற்களும் சமுதாயத்தில் உள்ள பல போலியான நலமிரும்பிகளோட வார்த்தைகளும் தான் அதிக வலியை ஏற்படுத்துது. இதே நிலை தான் அபிநயாவுடைய மாமியாருக்கும். தனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வேணும்ன்ற ஆசையை காட்டிலும் அந்த போலியான சமுதாயத்துக்கு பதில் சொல்லணுன்ற எண்ணம் தான் அவங்களுக்கு அதிக வேதனையை தரும். இப்படி 10 பைசாக்கு பிரயோஜனப்படாத அந்த போலியான நலமிரும்புகளை நினைச்சுதான் பல மாமியார் மருமகள்கள் தங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த கேடுகட்ட சமுதாய நல விரும்பிகளும் தங்களோட வீட்டில் இருக்கிற பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுக்கே வக்கில்லாமல் நாரிக்கிட்டு இருக்கப்போ அடுத்த வீட்டு பாத்ரூமை எட்டி பார்த்து மோப்பம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதில் அற்ப சந்தோஷமும் அடைகிறாங்க. இந்த கேவலமான மனநிலைக்கும் இந்த படத்தில் செருப்படி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் தொடச்சிட்டாங்க அந்த நலமிரும்பிகள். அடுத்ததா இந்த படத்தோட மெயின் வில்லன் ஜான் மேத்யூவோட கேரக்டர் ஸ்கெட்ச். ஜான் மேத்யூவோட ஒய்ஃப் தனக்கு பிடிச்ச மாதிரி செயற்கையாக குழந்தையை பெற்றெடுக்க தயாராகிறாங்க. அதை தடுக்க நினைக்கிற ஜானை அவங்க மதிக்கலை. அதனால் கோவப்படுற ஜான் அவங்கள கொன்னுடுறான். தன் குழந்தைகளை தான் மனைவி மூலமாக பார்க்க முடியலைனாலும் மற்ற பெண்கள் வழியாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ இந்த மெடிக்கல் கிரைம் நடக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாம் தன்னோட உயிரணுவை பல இடங்களில் மாற்றி வைக்கிறான். அதன் மூலமாக பல இடங்களில் அவனுடைய குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஆனால் அவன் செஞ்ச பெரிய தப்பு புரோட்டகனிஸ்ட் வெற்றியுடைய அண்ணி அபிநயாவை தேர்ந்தெடுத்தது தான். அபிநயா உடல்ல தன்னோட உயிரணு இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறான். ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்ட அபிநயா அதை அபார்ஷன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அவங்கள கொலை பண்றான். இதுக்கப்புறம் தான் வெற்றியுடைய தேடல் தீவிரமாகுது. தன்னுடைய அண்ணி மாதிரியே நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஜானை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி கொலை பண்றாரு. ஸோ இவ்வளோ பெரிய கிரைமை பணத்துக்காக இல்லாமல் எமோஷனலுக்காக மட்டுமே பண்ற வில்லன் தமிழ் சினிமாவில் புதுமைகளில் ஒன்று. கௌதம் மேனன் படங்களுக்கு அப்புறமா இந்த படத்துல தான் இண்டோர்ல வர்ற சண்டை காட்சி அற்புதமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். வெற்றிக்கும் கௌரவுக்கும் இந்த படம் ஒயிட் காலர் கிரைமை பேஸ் பண்ணிருக்கும். வெற்றிக்கும் கௌரவுக்கும் நடக்கிற சண்டை காட்சி தான் அது. இந்த காட்சிக்கு சொந்தக்காரர் ஸ்டன் மாஸ்டர் சில்வா.
ஈரம் படத்துக்கு படம் முழுக்க முழுக்க ஈரப்பதமான ஒளிப்பதிவையே பயன்படுத்தியிருந்த அறிவழகன் இந்த படம் ஒயிட் கலர் கிரைமை பேஸ் பண்ண கதை அப்படின்றதால பெரும்பான்மையான காட்சிகளில் ஒயிட் டோனையும் ஒயிட் பேக்ரவுண்டையும் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாரு. அதற்கான மூலகர்த்தா ஒளிப்பதிவாளர் பாஸ்கரன். எடிட்டர் புவன் ஸ்ரீனிவாசனும் மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆன கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கும் செகண்ட் ஹாஃப் ஆன கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வித் ஃபேமிலி ட்ராமாவுக்கும் ஏற்ற வகையில் தங்களோட பங்கை சிறப்பாக கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா இந்த படத்தோட ஹீரோ அருண் விஜய். புரோட்டோகனிஸ்ட் வெற்றியா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. பல வருஷங்களா நல்ல பிரேக் கிடைக்காம இருந்த அருண் விஜய்க்கு 2012 வந்தது தடையறத்தாக்க நல்ல பிரேக்கா அமைஞ்சது. அடுத்ததா 2015 விக்டர் அவதாரம் மூலமா தன்னை முழுசா ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. அவருக்கு இந்த படம் பெரிய பிரேக்கா அமைஞ்சது. இன்னும் மைன்யூட்டா இன்வெஸ்டிகேட் பண்றது, சின்ன சின்ன க்ளூவை வச்சு மற்றவங்க யோசிக்காத பாயிண்ட் ஆஃப் வியூல மூவ் ஆகுறது, எப்பயோ நடந்த விஷயங்கள் வெவ்வேறு விஷயங்கள் அப்படின்னு பல விஷயங்களை ஒரே பாயிண்ட்ல வச்சு யோசிக்கிறதுன்னு டைரக்டர் அறிவழகனுடைய திரைக்கதை மூளைக்கும், அன்னியுடைய எமோஷனலை புரிஞ்சுக்கிறது, தென்றலுடைய அளவான காதல் காட்சிகள், அன்னியுடைய இறப்புக்கு அப்புறமா அம்மா மேலையும் சமுதாயத்தின் மேலையும் அவர் வெளிப்படுத்துற கோவம் அப்படின்னு இயக்குனர் அறிவழகனுடைய திரைக்கதை இதயத்துக்கும் முழு உருவம் கொடுத்திருப்பாரு புரோட்டகனிஸ்ட் வெற்றி. இந்த படத்தை பத்தி மொத்தமா ஒரே வரியில சொல்லணும்னா, தாய்மையை காரணமாக காட்டி பெண்மையை இழிவுபடுத்துகிற முரண்பட்ட சமுதாயத்துக்கான சவுக்கடி. படத்தை பற்றின என்னுடைய அனாலிசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.